ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. யாரு? கர்த்தரை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் புஸ்தகம் 144வது சங்கீதம் 15வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை தங்கள் கர்த்தராய் கொண்டிருக்கிற ஜனம் எப்பொழுதும் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. சில நேரங்களில் நாம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் உணரக்கூடிய எதையும் நம்மால் பார்க்க முடிவதில்லை. தேவ பிள்ளையே, சூழ்நிலை என்பது ஒரு வியாதியை எதிர்த்து நிற்கிற போராட்டமாக இருக்கலாம். பொருளாதார பின்னடைவாக, எப்படி கடன் நெருக்கடி போல பொருளாதார பின்னடைவாக சூழலாக இருக்கலாம். ஒருவேளை வேலை தளத்தில் நீங்க வேலை செய்கிற இடத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம். இன்னும் பல விஷயங்களை நாம் சொல்ல முடியும். ஆனாலும் அவற்றின் மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். காரணம், நம் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அவரே இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறார். அவர் நம் வேலைகளை சந்திக்கிறார். அவர் நம் தேவைகளை சந்திக்கிறார். அவர் நம் பரிகாரியாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம் மருத்துவராக இருக்கிறார். அவர் நம் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். வழியே இல்லாத இடங்களிலும் அவர் நமக்கு வழி உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்திலே சர்வ வல்லமை பொருந்திய தேவன் நம் பட்சத்தில் நிற்கிறார். இது போதும் இல்ல? ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம பட்சத்தில் நம்ம கூடவே நிற்கிறார். இது போதும் தேவ பிள்ளைகளே. இதுவே நம் சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்க முடியும். நமக்கு தீமையாக நியமிக்கப்பட்டவைகளை நாம் நன்மைகளாக, நாம் நன்மைக்கு ஏதுவாக தேவன் முடிய செய்ய அவர் வல்லவரார். நமக்கு விரோதமாக தீமையாக நியமிக்கப்பட்டவைகளை நாம் நமக்கு நன்மை ஏதுவாக தேவன் முடிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதை அறிந்தவர்களாய் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். தேவப்பிள்ளை, நம் வாழ்க்கையில் அவர் ஆரம்பித்த நற்கிரியை அவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பதாக அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். தேவப்பிள்ளைகளே, சங்கடப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்க முடியும். எந்த மனிதனும், எந்த மனுஷியும், எந்த தவறான பழக்கமும், எந்த வியாதியும் அவரை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. அந்தகார இருளின் சக்திகள் தேவன் உங்களுக்கென்று முன் குறித்திருக்கிறவைகளை நிறைவேறுவதை, உங்களுக்காக என்ன செய்ய அவர் நிறைவேற்றுவதற்கு வச்சிருக்காங்களோ, ஆனா ஏசப்பா அதை நிறைவேறுவதை அந்த காலத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. இன்று நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதன் மூலம் தேவனை நீங்கள் கனம் கொடுக்கிறீங்க, கனம் பண்ணுகிறீங்க. தேவ பிள்ளைகளே, ஏமாற்றங்களோடும் தோல்விகளோடும் விரக்தியோடும் வாழும்படி தேவன் உங்களை உருவாக்கவே இல்லை. பிரச்சனைகளில் தோற்றவர்களாய், பிரச்சனைகளில் தோற்றவர்களாய், ஏமாற்றம் அடைந்தவர்களாய், ஏமாற்றம் அடைந்தவர்களாக, ஊக்கம் இழந்தவர்களாக, பலன் இழந்தவர்களாக, வாழ்க்கையை இழுத்து அழுந்தி போய் நடக்கும்படி அவர் உங்களை ஏசப்பா ரட்சிக்கவே இல்லை. அவர் உங்கள் தேவன். யாரு? ஏசப்பா நம்ம தேவன். அவர் நம் தேவன். சந்தோஷமாய் நாம் வாழும்படி இந்த நாளை ஒரு ஈவாக இந்த நாளை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வாழ்க்கையை முழுமையான சந்தோஷத்துடன் வாழுங்கள் தேவ பிள்ளைகளே. எத்தனையோ பேருக்கு இந்த வாழ்க்கை முழுமையா அனுபவிக்க முடியல, நம்ம கூட உள்ளவங்களுக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த நாளை தந்திருக்காங்களே, ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்காங்களே, அதெல்லாம் சந்தோஷமா வாழணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். யாரோடு? நம்மோடு தான் இருக்கிறாரு. அதனால என்ன செய்வோம்? நீ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறனால நம்ம பாக்கியவான்கள் என்கிற உணர்வோடு இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? ஜெபம். ஏசப்பா, பரிசுத்த தகப்பனே, ஏசப்பா உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே, பரலோக பிதாவே, நீர் என் தேவனாய் இருக்கிறீர், எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஏசப்பா, நீர் உம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு வழிகாட்டுகிறீர், அதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. எசப்பா, நீர் என் தேவைகளை சந்திக்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என் பரிகாரியாக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எசப்பா, நீர் என் நீதியை சரிகட்டுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கின்றன தகப்பனே என்று நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, இந்த உணர்வுடன் இன்று நான் சந்தோஷமாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் ஆண்டவர் இவர்களையும் ஒரு குடும்பங்களையும் பாக்கியம் உள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றி ஆசீர்வதிப்பிறாக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.